ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 13. சத்வரஜஸ் தாமசை ஸ்ரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆகாரம் மூகைப்படும் சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு இப்ப யஜ்யம் மூகைப்படும் அப்படிங்கிற வரிசையில தாமச யஜ்யம் இது இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ சாத்வீக யஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பக்காவா ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கும். வேதத்துல சொன்ன மாதிரி அப்படியே கைட்லைன்ஸ் பக்காவா ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதே சமயத்துல பலன் எதிர்பார்க்காம உலக நன்மைக்காக யாகம் வளர்ப்பது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ராஜச யஜ்யம் பார்க்கும்போது அப்சல்யூட்லி சேம். சாத்விகர்கள் யஜ்யம் எப்படி பண்ணுவாங்களோ அப்படியே தான் இவங்க பண்ணுவாங்க. பட் ஒன்லி எக்ஸப்ஷன் என்னன்னா, தங்களுடைய சுயநலத்துக்காக மட்டுமே பண்றது. சோ தனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், தனக்கு பெருமை ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்ணோட்டமாக வைத்துக் கொண்டு இந்த யஜ்யத்தை பண்றது அப்படிங்கிறது ராஜச யஜ்யம்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. இப்ப தாமச யஜ்யத்தை சொல்லும் போது என்ன நம்மளே புரிஞ்சுக்க முடியும், கம்ப்ளீட்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வயலேட் பண்ணி அது சட்டையே செய்யாம ஏனோ தானோன்னு எனக்கும் யஜ்யம் பண்றேன் அப்படின்ற ஃபீலிங்ல பண்ணக்கூடிய ஒரு யஜ்யமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ என்ன சொல்றாருன்னு படிக்கிறேன், கேள்வி. பசு பட்சிகளின் விவாகங்களை நடத்தி வைப்பதற்காக காமத்தை தவிர வேறு உபாத்திராயர் அனாவசியமாக இருப்பது போலே தாமச யஜ்யத்தை நடத்தி வைப்பதற்கு ஆக்ரகத்தை தவிர வேறு ருத்விக் முதலியவர்களின் அவசியம் இராது. ருத்விக்னா இதுதான் முறையை இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயமா எந்த விதத்தையும் தாமசிக்க யஜ்யம் ஃபாலோ பண்ண மாட்டான். எக்ஸாம்பிள் என்ன காட்டியிருக்காரு, பசு பட்சிகளே அப்படின்னா மிருகங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது அந்த காமத்துக்காக மட்டுமே அந்த விவாகம் நடைபெறுவது போலே இங்கே இவர்கள் யஜ்யம் அப்படிங்கிறது எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் எந்த விதமான எதுவும் ஃபாலோ பண்ணாம ஜஸ்ட் நானும் யஜ்யம் பண்றேன் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கான் அவனுக்கு. அந்த ஆசையின் காரணமாக அவன் பண்றான். பட் வித்வுட் நோயிங் தி பர்பஸ் எதுவுமே இல்லாம பண்ணக்கூடிய ஒரு யஜ்யம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. காற்று தான் அடிப்பதற்கு ஒரு வழியை அபேட்சிக்காதது போலே சாவுக்கு சுபமுகூர்த்தம் அனாவசியமாக இருப்பது போல. என்னன்னா எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். காற்று இப்படித்தான் அடிக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? எப்போ அடிக்கும், எப்படி அடிக்கும், எந்த திசையில அடிக்கும், நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரியா? காற்று அந்த மாதிரி நம்மால் யஜ்யத்தை பண்ண ஆரம்பிப்பான். எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே போக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு அழகா காற்று ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன். அடுத்த அழகா அப்ப சொல்றாரு பாருங்க, ஒரு விஷயத்த நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சுப முகூர்த்தம் அப்படின்னு நல்ல வேலையெல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை இருக்கு. ஆனா சாவுக்கு யாராவது முகூர்த்தம் சுப முகூர்த்தம் குறிப்பாங்களா? ஏன்னா அது சுப செயலே அல்ல அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறதுலாம் சாவு கிடையாது. எந்த நேரத்துல வேணா சாவு வரும் இல்லையா? திருமணம் அப்படிங்கிறது நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு நல்ல நேரத்துல பண்ணணும் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ண முடியும். சாவை பிக்ஸ் பண்ண முடியாது. அது எந்த நேரத்துல வேணா வரும். அந்த மாதிரி இந்த யஜ்யம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே கிடையாது. கண்ணை மூடிட்டு அவன் பாட்டுக்கு பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிள காட்டியிருக்காரு. சாவுக்கு சுபமுகூர்த்தம் அனாவசியமாக இருப்பது போலே நெருப்பு இது நிச்சயமான பதத்தம் என்று அதை புஷியாமல் இராதது போலே. நெருப்புக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. நெருப்பு இதை ஒரு குழந்தை தீப்பக்கத்துல போயிடுச்சு, ஐயோ இது ரொம்ப குழந்தை, நம்ம இதை சுற்றக்கூடாது அப்படின்லாம் அது யோசிக்காது. அது கண்ணை மூடிட்டு அது பக்கத்துல என்ன வந்தாலும் துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், எரிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த நெருப்பு இருக்கும் இல்லையா? அதுக்கு எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லையோ அந்த மாதிரி இவங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாம பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கும் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். தாமசர்களுடைய யஜ்யம் விதிக்கு உட்பட்டதாக கட்டுப்பட்டதாக இராது. அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்கும் உட்படாது இருப்பதால் அது மனசுக்கு தோன்றியபடியெல்லாம் போக்குள்ளதாக இருக்கும். அவன் மனசுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுவான். there is no rules and regulation இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப எப்படிதான் ஏன் பண்ணுவான்? எப்படி வேணா பண்ணுவான். மனசுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுவான் அப்படிங்கிறார். அவர்கள் செய்யும் யாகத்தில் சாஸ்திர விதியின் விசாரம் அனாவசியமாக இருக்கும். அதான் முதலே சொல்லிட்டாரு. மந்திரம் முதலானவர்களின் தொந்தரவே இராதான். ஸோ யாகத்துக்கு யஜ்யத்துக்கு மந்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படக்கூடிய ஒன்று. ஆனா இவங்களுக்கு அந்த மந்திரம்ங்கிற பிரச்சனையே இல்லை. ஏன்னா மந்திரத்தை வச்சிருக்கணும்னு தோணவே தோணாது. இவன் தான் சாஸ்திரத்தையும் ஃபாலோ பண்ணலையே. அந்த யாகத்தில் அன்னத்தின் மேல் ஈ கூட உட்கார விட மாட்டார்கள். யாகம்ங்கிறதே நம்ம எல்லாத்தையுமே ஆகூதியாக கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். இவன் ஒரு அன்னத்தை கூட ஈக்கு கூட கொடுக்காம அப்படி என்னதான் யாகம் பண்ணுவாங்க நமக்கும் தெரியல. அப்படி ஒரு யாகத்தை பண்ணுவது தாமச யஜ்யம்.
பிராமணர்கள் விஷயத்தில் சத்ருபாவம் பாராட்டி கொண்டு அனுஷ்டிக்கப்படும் ஒரு யங்கத்தில் தட்சிணை என்பதற்கு பிரகதி எப்படி ஏற்படும்? ஆக்சுவலா எங்கம் யாகம் வளர்க்கறதுக்கு 4 வருணாசிரம தர்மங்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 வருணாசிரம தர்மத்துல பிராமணனுக்கு மெயின்லி ஆக்குபேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். வர்ணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆக்குபேஷனுக்காக மட்டும்தான். ஆக்குபேஷன்னா தொழிலுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது. தயவு செய்து குணங்களையும் வர்ணத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடாதீங்கன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அப்போ அந்த குணங்கள் என்பது சாத்வ ரஜஸ்தமஸ். அதில் நீ சாத்வமாக மாறியே ஆக வேண்டும்ன்ற கட்டாயம் இருக்கு. வர்ணத்துல அப்படி கட்டாயம் கிடையாது. நீ சுதர்மத்தை தான் ஃபாலோ பண்ணணும். உன்னுடைய தர்மம் எதுவோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அந்த அந்த நாள் என்னது? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் அப்படின்னு. இதுல தொழில் அப்படிங்கிறது அடிப்படையில இது பிரிக்கப்பட்டதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? தொழில் அப்படிங்கிற அடிப்படையில யாகம், யங்கம் வளர்ப்பது, கோயில்களில் பூசாரியாக வேலை பார்ப்பது, ஞான உபதேசங்கள் செய்வது, இதெல்லாம் வந்து யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அது பிராமணனுக்காக கொடுக்கப்பட்டது. தொழில்களாக வைத்துக் கொள்ளுங்கள். சத்திரியனுக்கு போர், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சத்திரியனுக்கு கொடுக்கப்பட்டது. வைசியனுக்கு வியாபாரங்கள், சூத்ரனுக்கு அடுத்தவர்களுக்கு சேவை செய்வது. இது எல்லாமே தொழிலின் அடிப்படையில கொண்டு வந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். சரியா? இப்போ இந்த யாக யங்கம் அப்படிங்கிறது யாரோட தொழில்? பிராமணனுடைய தொழில். ஒருத்தன் வந்து யாகம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டான்னா ஒரு பிராமணனை கூப்பிட்டு, அவனுக்கு தான் தெரியும் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே, அவனை கூப்பிட்டு தான் நீ யாக யங்கத்தை வளர்க்கணும். பிளஸ் பிராமணனுக்கு தட்சிணை என்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாக கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இருக்கு. பட் அதை பத்தி எல்லாம் எதுவுமே சத்ரு பாராட்டி கொண்டு சொல்லிட்டு, சத்ருன்னா எனிமி, அதாவது பகைவன். பிராமணன் மேல பகை பாராட்டி கொண்டு இப்படி யாகத்தை பண்ணுவாங்களான்னு தெரியல. தட் இஸ் தி பவர் ஆஃப் தாமஷா அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். சரியா? பாராட்டி கொண்டு அனுஷ்டிக்கப்படும் ஒரு யங்கத்தில் ஒரு தட்சிணை என்பதற்கு பிரகதி எப்படி ஏற்படும்? நெருப்புக்கு பெரும் காற்றின் சகாயம் ஏற்பட்ட பின் அது எப்படி அனைத்தையும் நெருப்பி நாசம் செய்து விடுமோ? இல்லை இல்லாதனுடைய பொருள் முழுவதும் அவனுக்கு பிற்காலம் எப்படி இதர்களால் அபகரிக்கப்பட்டு போகுமோ? அப்படியே சிரதை இல்லாமல் நடத்தப்படும் இவர்கள் யங்கத்தில் சர்வ சொத்தும் ஒரு பிரயோஜனமும் இன்றி வீணாய் செலவிடப்படும். இப்படி செய்யப்படும் யங்கத்தில் போலியே தாமசமாகும். யங்கத்தின் லிங்கமே தாமசமாகும்னு வச்சுக்கோங்க. நெருப்புக்கு பெரும் காற்றின் சகாயம் ஏற்பட்டுடுச்சுன்னா என்ன ஆகும்? நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது காற்று அடிக்கலைன்னா பரவாயில்ல, தப்பிச்சிடும், பாதிப்பு கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க. பெரும் காற்றின் சகாயம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கொளுத்து தள்ளிடும் இல்லையா? அதே மாதிரி புத்திரன் இல்லாதவனுடைய சொத்து என்ன ஆகும்னா அவன் செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த வளர்க்கக்கூடிய இந்த யங்கம் அப்படிங்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வீணாக போகும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட எக்ஸாம்பிள் இது. ஏன்னா பிள்ளை இல்லைன்னா அவன் சொத்து வீணா போகுது அப்படிங்கிற மாதிரி. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது காத்து அடிச்சிருச்சுன்னா எல்லாமே வீணா போயிடும் அப்படிங்கிறது. வீணாக போகும் அப்படிங்கிறத மட்டும் நீ மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஈஸியா புரியும். சோ இந்த தாமச யங்கம் என்பது முழுக்க முழுக்க வீணாகி போய்விடும் என்று சொல்லி இந்த தாமச யங்கம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டா இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தபஸை பற்றி பேச போறாரு. இப்ப தபஸ் அப்படின்னு பேசின உடனே நம்ம குரு ஞானதேவருக்கோ அல்லது கண்ணனுக்கோ ஒரு ஆசை, தபஸ்னா என்னன்னு இவங்களுக்கு நல்லா சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ராஜஸ் தமஸ் தாமஸ் மீன் சத்துவ ராஜஸ் தாமஸ் இதெல்லாமே வந்து தபஸ்லயும் இருக்கு. ஆனா அது எப்படி இருக்குன்னு அப்புறமா சொல்லலாம். தபஸ்னா என்ன ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ அதனால அது அடுத்தடுத்த 3 கிட்டத்தட்ட ஸ்லோகங்களுக்கு தபஸ் என்றால் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சத்துவ ராஜஸ் தாமஸ் பத்தி சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறேங்கிறத ஞானதேவர் இப்ப சொல்றாரு, கேளுங்க. கங்கையின் ஜலம் ஒன்றே வேறு வேறு கால்வாய்களில் ஓடுவதால் அசுத்தம் என்றும் சுத்தம் என்றும் மதிக்கப்படுவது போலே தபஸ் என்ற ஒன்றே முக்குணங்களின் சேர்க்கையால் முவகைப்பட்டு ஒன்றை அனுஷ்டிப்பதால் பாவமும் மற்றொன்று அனுஷ்டிக்கப்படுவதால் சம்சாரத்தினின்று கரையேறுவதற்கும் ஏற்படுகிறது. ஏற்கனவே இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிட்டாரு. ஸ்ரத்தைங்கிறது என்னமோ வாஸ்தவத்துல நல்லதுதான். ஆனா அது சத்துவமா ரஜசா தமசான்னு பொறுத்து அது நல்லது கெட்டதுன்னு டோட்டலா பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்குடா அப்படின்னு அங்க ஆரம்பிச்சதுதான் இங்க மறுபடியும் வந்து தபஸ்க்கு சொல்லும் போதும் சொல்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கு கங்கை. கங்கை அப்படிங்கிறது எந்த கால்வாயில ஓடுது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து புனிதமானதா இல்லையான்னு நம்ம சொல்ல வேண்டியதான் மாறிடுது. சோ அந்த மாதிரி இந்த தபசம் கூட முக்குண கலவையினை பொறுத்து ஒன்று பாவமாகவும் ஒன்று புண்ணியமாகவும் மாறுகிறதப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். தபஸ் ஒன்றே எப்படி மோகைப்படுகிறது என்று அறிந்து கொள்ள நீ ஆசைப்பட்டால் முதலில் தபஸின் சுரூபம் என்னதென்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா?
ஃபர்ஸ்ட் தபஸ்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த 3 எப்படின்றத நான் அப்புறமா சொல்றேன். ஆகையால் தபஸ் என்றால் இன்னதென்று தெரிந்து கொள்ளும்படி அதன் சுரூபத்தை முதலில் நிரூபணம் செய்துவிட்டு பின்பு அது முக்குணங்களின் சேர்க்கையால் எப்படி மூவகைப்படுகிறது என்று நான் சொல்லப் போகின்றேன் அப்படின்னு சொல்றார். அதிலும் சுத்தமான தபஸ் என்பது சாத்விகம், சாரி, சுத்தமான தபஸ் என்பதே காயீகம், மானசீகம், வாச்சீகம் என்று மூவகைப்படுகிறது. இதை விவரிப்பேன் கேள். இப்படி மூவகைப்பட்ட தபத்திற்குள் காயீக தபஸ் என்பது இது என்று இப்போது சொல்ல போகின்றேன், கேட்டுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த தபஸ்லயே 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. காயிக, மானசீக அண்ட் வாச்சிக. காய்கன்னு என்னமோ நினைச்சிடாதீங்க, உடலால் செய்யப்படுகின்ற தபஸ் அப்படின்னு அர்த்தம். மானசீகன மனதால் செய்யப்படுகின்ற தபஸ். வாச்சிக்க அப்படின்னா வாயால் செய்யப்படுகின்ற, அதாவது பேசுவதில் செய்யப்படுகின்ற தபஸ். இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல ஃபர்ஸ்டா காய்க தபஸை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல நான் சொல்ல போறேன் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.